அன்பு சகோதரர்களே, ஒரு காலத்தில் நாம் பார்த்திருக்கிறோம், என்ன புற்றுநோய் என்பது யாருக்கோ ஒருவருக்கு வரும். என்ன சொல்லுவார்கள்? அது பணக்காரர்கள் வியாதி. அவர்களுக்கு ராஜ தூத்துக்குடியிலே 13 உயிரை விட்டார்களே, என்ன காரணம்? அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு புற்றுநோயாளியை, அங்கே பணிபுரிகிற அல்ல புற்றுநோயாளிகளை பார்க்க முடியும் என்கிற சூழல். ஆகவேதான் அந்த மக்கள் தொடர்ந்து எனக்கு வேலை வேண்டாம், இந்த மண்ணை நாசப்படுத்தி விடாதே, இந்த மண்ணை, இந்த சுவாசப்படுகிற இந்த காற்றை நச்சுப்படுத்த என்று அந்த மக்கள் மட்டும்தான் போராடினார்கள். அவர்கள் மட்டும்தான் இங்கே குண்டை இரையாகி இன்றைக்கு ஆளுகிற கட்சி எதிர்கட்சியாய் போன பிறகும் கூட நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை தராமல் பதவி உயர்வு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் பணக்காரர்களுடைய கரங்கள் எவ்வளவு வலிமை உறுதியாக இருக்கிறது. ஆனால் நாம் சேமித்த பணத்தை, நம்முடைய பணத்தை முதலாளிகளுக்கு அவர்களுடைய கடனை 12,000 லட்சம் கோடிகளை தள்ளுபடி செய்கிறார்கள். அதையும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கம்போதிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். யாரும் எங்களிடத்திலே வந்து வாழாட்டிவிட முடியாது. இந்த மண் எங்களுக்கு சொந்தம். இந்த மண்ணிலே யார் எதை செய்தாலும் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். அதற்கு எங்களுடைய உயிரை பணை வைப்போம் என்று திருடங்கள் எப்படி வருகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு பயன்? நமக்கு என்ன பயன்? போராடுகிறவர்கள், இங்கே ரவிச்சந்திரன் போன்ற, மறைந்த ரவிச்சந்திரன் போன்றவர்கள் இங்கே போராட்ட களத்தில் இருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து இங்கே செல்வராஜ் போன்றவர்கள், ஏழைய நண்பர்கள் இருந்திருக்கிறார், கருப்பையா போன்றவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். செல்வராஜ் மீது வழக்கு தொடுத்தார்கள். 110 வழக்குகள், 110. அவரை ஏதோ குற்றவாளி போல, ஒரு பிக் பாக்கெட் போல, அவரை யாரையோ கொலை செய்து விட்டது போல காவல்துறை தேடினார்கள். 2022 என்று நினைக்கிறேன், தீபாவளிக்கு முதல் நாள் 11ஆம் தேதி அவசரமாக வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டுதான் சில பேர். எங்களுடைய மாவட்டத்தினுடைய பொறியாளர் பகுருதீன் அலி தொடர்ந்து எங்களுடைய மாநில செயலாளர் சிக்கந்தர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே தொடர்ந்து போராடி கட்டி போடும், அவர்களை தடுத்து நிறுத்தும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சட்டமன்றத்திலே சொல்லுகிற வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நம்பி ஏமாந்து விடாதீர்கள். மிஷினுக்கு கையெழுத்து போட்டார்களா இல்லையா? மக்கள் எழுந்து போராட்டத்துக்கு பிறகுதான் தெரியாமல் போட்டு விட்டோம், இல்லை வரவிட மாட்டோம் என்று போராட்ட களத்திலே முன்னணியிலும் நின்றார்கள். ஆகவே நானே அரசியல்வாதியாக இருந்தாலும் நீங்கள் நம்பாதீர்கள், யாரையும் நம்பாதீர்கள், இந்த மக்களை நம்புங்கள். நீங்கள் ஒன்றுபடுங்கள், ஜாதி சமயம் எல்லாம் தூக்கி எறியுங்கள். இந்த போராட்டம் மண்ணுக்காக என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொண்டு, நான் மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி, நீ அவன் அல்லவா, நீ இவன் அல்லவா, எல்லோரும் இந்த மண்ணிலே வாழுகிறவர்கள், இந்த மண்ணை சுவாசிப்பவர்கள் என்பதை அவர்கள் போராடுகிறார்கள். நாம் ஏன் பக்கத்திலே போக வேண்டும் என்று நினைத்தால் உன் குழந்தை அனாதையாகிவிடும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே ஜாதியம் இல்லை, இங்கே பிரிவுகள் இல்லை, இங்கே தமிழராய் ஒன்று கூடுங்கள். தமிழ் வருவதற்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த மண் நமக்கு சொந்தம் என்பதை, இந்த பண்பாடும் கலாச்சாரமும் நீங்க இங்கே இருந்தால்தான், நீங்கள் புலம்பெயர்ந்தால் உங்களுடைய பண்பாடும் கலாச்சாரம் எல்லா எச்சங்களும் அறிந்து உள்ளோம். இப்ப எச்சங்களை தேடி கீழ்வளவுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. இவன் தான் மூத்த குடி. எங்கே? இந்தியாவிலேயா? அல்ல,
உலகத்தில் முதலில் தோன்றியவன் தமிழன். ஆப்பிரிக்கா தேசமும் அங்கே இருக்கக்கூடிய சின்னம், இங்கே இருக்கக்கூடியவருடைய சின்னம் ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகம் அண்டாசரகம் ஒன்றாக இருக்கும் பொழுது ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்தில் தான் இந்தியா இருந்திருக்கிறது. இதுக்கு ஒரு சான்று வேண்டுமானால் நீங்கள் போங்கள். கரிகாலன் கட்டி வைத்த கண்ணன் இருக்கிறது அல்லவா, அங்கே ஒரு அருட்காட்சியம் இருக்கிறது. அங்கே காவேரி எப்படியெல்லாம் வந்திருக்கிறாள் என்கிற வரலாற்று சொல்கிறார்கள். அதுவே காவேரி 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவள் சென்னையின் பக்கத்திலே ஓடியிருக்கிறாள். இன்னைக்கு காவேரி இங்கே அடையாளம் இல்லை. 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே காவேரி ஓடிய இடம் சென்னைக்கு பக்கத்திலே என்பதை நான் சொல்லவில்லை. அங்கே இருக்கிற அருங்காட்சியகத்திலே அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள் வரைபடத்தோடு. ஆகவே அதுபோல் மூத்த குடிமக்கள் மீனாட்சி மீனாட்சி அவர் தமிழுக்கு செம்மொழி என்பதை அந்தஸ்தை தேடி தந்த மக்கள் நீங்கள் பலவையான மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஆகவே அன்பு சகோதரர்களே, யாரும் வந்து எதையும் செய்துவிட்டு போய்விடலாம் என்று எண்ணி விடாமல் நீங்கள் வாக்குகளை யாருக்கு வேண்டுமானாலும் போடுங்கள். ஏனென்றால் நாங்கள் வாக்குச்சீட்டை பொறுப்பவர்கள் அல்ல. மக்களோடு நின்று போராடுவதற்கு தான் வருவோம். நாங்கள் தேர்தலில் இருக்க மாட்டோம். அந்த தேர்தலில் நின்று எங்களுக்கு ஓட்டை போடுங்கள் என்று சொல்ல மாட்டோம். மக்கள் போராடினால் கிடைக்கும் என்பதற்கு இப்ப கக்கன் பிறந்த ஊரிலே ஒன்று நடந்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர்கள் இடத்தை அரசு அபகரிக்க நினைத்தது. இந்த ஊர் பேர் என்ன? தும்பப்பட்டி. அதனுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அய்யூப் அவர்களும் அந்த ஊர் மக்களும் நடத்திய போராட்டம் தான் அந்த இடம் அவர்களுக்காக மாறியது என்பதை அப்ப எந்த கொம்பனாக இருந்தாலும், எந்த அரசாட்சியுடையவர்களாக இருந்தாலும், அது மாநிலமாக இருக்கட்டும், ஒன்றியமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களுடைய போராட்ட யுத்திக்கு முன்னால் அது சுக்குநூறாகிவிடும். அப்படிப்பட்ட வலிமையான ஒரு போராட்டத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். தொடர் போராட்டத்தை நடத்த வேண்டும். எதுவரை இந்த ஒப்பந்தத்தை தூக்கி அவர்கள் குப்பை தொட்டியிலே போடுகிறவரை இந்த போராட்டம் என்பது நம்முடைய வாழ்வியலில் கலந்ததாக மாற வேண்டும். சாதி சமயம் எல்லா விஷயங்களையும் கலந்துவிட்டு எங்களுக்கு எங்கள் மொழி முக்கியம், எங்கள் இனம் முக்கியம், இந்த மண் முக்கியம், இங்கே எங்கள் மக்கள் சரியான முறையில் சுவாசிக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்கின்ற உறுதிமொழியை எடுத்துக் கொள்வீர்களா? அப்படி எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் நம்மை வெல்ல எந்த கொம்பனாலும் முடியாது என்பதை நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அரிசாப்பட்டி மற்றும் சுற்று வட்டார நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடியை மாசுடைய அந்த மக்களை நோயாளிகளாக மாற்றிய வேதாந்தா நிறுவனம் வேறொரு பெயரில் மதுரை மாவட்டத்தையும் சிவகங்கை, திண்டுக்கல் போன்ற உள்ளடக்கிய மாவட்டங்களை நாசப்படுத்துவதற்காக
டங்ஸ்டன் என்கிற தொழிற்சாலையை ஏற்படுத்துவதற்கு என்று சொல்லிக்கொண்டு வருகின்றிருக்கிறார்கள். அதை மத்திய அரசு, ஒன்றிய அரசு அதற்கு இந்த ஒப்பந்தத்திற்கு அனுமதி இருந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழக அரசுக்கு தெரியாமலேயா இங்கே துளை போட்டார்கள்? இங்கே நாங்கள் தண்ணீர் எடுக்கிறோம் என்று சொல்லி துளை போட்டது, அதையெல்லாம் இங்க இருக்கிற அதிகாரிகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். மக்கள் விழித்த பிறகுதான் இன்றைக்கு அவசரமாக சட்டமன்றத்திலேயும் இதற்கு எதிராக அரசு சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட நாசகார கும்பல் இந்த மண்ணின் எழுச்சியை, இந்த மண் கலாச்சாரத்தை, பண்பாட்டை, சுற்றுச்சூழலை கெடுப்பதற்காக யார் வந்தாலும் நாங்கள் விடமாட்டோம் என்பதை இந்த மண்ணின் மைந்தர்கள் உறுதியோடு நிற்க வேண்டும் என்பதற்கு ஒரு சான்றாகத்தான் இந்த போராட்டத்தை இந்த மக்கள் வருங்காலங்களில் தொடர்ச்சியாக அந்த ஒப்பந்த புள்ளி ரத்து செய்கிற வரை தொடர்வோம் என்று அறிவித்திருப்பது, அது தொடர்கிற வரை, அந்த ஒப்பந்த புள்ளி ரத்து பண்ணுகிற வரை அனுமதிக்கவும் மாட்டோம். அவர்களை அனுமதிக்காது மட்டுமல்ல, வருகிற காலங்களிலேயும் அவர்கள் எந்த விதமான ஆய்வுக்கும் உட்படுத்த மாட்டோம் என்பதை தமிழக அரசும் மக்களுக்கு உறுதிமொழி தர வேண்டும் என்று கேட்டு, இன்றைக்கு நடக்க இருக்கிற இந்த தொடர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மக்களுக்கு பின்னால், அவர்களுடைய போராட்டத்திற்கு பின்னால் நாங்களும் எங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறோம் என்பதை உறுதிபட இங்கே கூறிக்கொள்ளும். தமிழக அரசு ஆய்வு தெரியாதுன்னு தமிழக அமைச்சர் சொல்றாங்க. அப்ப இங்க தொலை போட்டது யாருக்கு? அவர்கள் அமைச்சராக இருப்பதற்கு லாயக்கு இல்லாதவர்கள் தான் இங்க அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பது அசான்று. அப்ப தொலை போட்டு தண்ணீர் எடுக்கிறோம் என்று பொய் சொல்லி மக்களை ஏமாற்றினார்களே, அதற்கு அப்ப அரசு அதிகாரிகளுக்கு ஒண்ணும் தெரியாது. அரசு அதிகாரிகளுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னா அப்ப அமெரிக்காக்காரன் கொண்டு வந்து இங்க உள்ள 10 பேரை வச்சு எதையாவது செஞ்சுட்டு போனா கூட இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப இந்தியா ஒரு பாதுகாப்பற்ற நாடாக மாறிடும். அரசு அதிகாரிகளுக்கு தெரியாம, அரசுக்கு தெரியாம எதுவும் நடக்காது, எதுவும் நடக்கல.